விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் ஆய்வுக்கு வந்த அமைச்சர் பொன்முடியிடம் அங்கிருந்து சிலர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு அறிவித்திருந்தார். இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள இடத்தை அமைச்சர் பொன்முடி ஆய்வு செய்ய வந்தார். அப்போது அங்கிருந்து சமூக ஆர்வலர் ஒருவர் பேருந்து நிலையம் அமைய உள்ள இடம் தனியாருக்கு சொந்தமானது என்றும் நுழைவு வாயிலிலிருந்து 200 மீட்டர் தொலைவுக்கு அப்பால் பேருந்து நிலையம் அமைத்தால் முதியவர்கள் சிரமப்படுவார்கள் என கூறினார். இதனை கேட்ட பொன்முடி, விழுப்புரம் பேருந்து நிலையம் அமைக்கும் போது இதேபோல் குற்றச்சாட்டு எழுந்தது என்றும் தற்போது அவ்விடம் எப்படி வளர்ச்சி பெற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் எனவும் கூறினார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எனக்கும் தெரியும், எல்லாம் நானும் திருக்கோயிலூர்காரன் தான். இது நல்ல வளர்ச்சி அடையும். நீங்களே சொல்றீங்க பின்னாடி வளர்ச்சி அடையும். இது பேக்ல எந்த இடமும் இல்லை சார். அதை விட ரொம்ப அரசாங்கம் எதுவுமே இல்லை சார். 5 ஏக்கர் வரவானா நம்ம வாங்கி தானே சொல்லிருக்கோம். தொடர்ந்து ஆய்வு செய்த அமைச்சர் பொன்முடி, பேருந்து நிலையம் அமைய உள்ள இடம் வெகு தொலைவில் உள்ளதால் மாற்று இடத்தை தேர்வு செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தினார்.